ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2011 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படத்தோட கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இந்த படத்தில் சீசர் அப்படின்ற ஒரு சிம்பான்சியை காட்டுறாங்க. ஸோ அது மற்ற குரங்குங்க மாதிரி இல்லாமல் அது ஒரு அதி புத்திசாலித்தனமான ஒரு குரங்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ வில் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அல்சைமருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குரங்கு மேலே ஒரு பரிசோதனை பண்ணுறாரு. பட் அந்த குரங்கு பார்த்திங்கன்னா இறந்து போயிடுது. பட் அது இறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு, குழந்தையும் பெற்று எடுத்திருக்கு. ஸோ அந்த குழந்தை தான் பார்த்திங்கன்னா சீசர். ஸோ அந்த குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா பயங்கர புத்திசாலியாக மாறி இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரங்கு எப்படி மற்ற குரங்குங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு ரெவல்யூஷனரி க்ரியேட் பண்ணி மனுஷங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு சுதந்திரத்தை அதுங்களுக்கு உண்டாக்குச்சு அப்படின்றத சொல்கிற கதை தான் இந்த ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த படத்தை நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன்னா, இந்த படத்தோட 4வது பார்ட் இந்த வருஷம் வரப்போகுது, அதாவது கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ அந்த படம் வரதுக்கு முன்னாடி அதோட 3 பார்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த படம் புரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த ஆடியன்ஸ், பார்க்காத ஆடியன்ஸ் 2 பேரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த கதையை நான் எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே நிறைய குரங்குங்களாம் இடம் பெயர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த குரங்குங்களை ட்ராப் வச்சு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய குரங்கு எஸ்கேப் ஆகிடுது. ஆனால் ஒரே ஒரு குரங்கு மட்டும் மாட்டிக்குது. ஸோ இப்போ அந்த குரங்கை பார்த்தீங்கன்னா இவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த குரங்கை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் காட்டுறாங்க. ஸோ இந்த குரங்கை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா லூகாஸ் டவர் அப்படின்ற ஒரு பசிலை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் பேர் பார்த்தீங்கன்னா வில். பட் நம்ம ஹீரோ நினச்சதோடவே அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த பசிலை சால்வ் பண்ணிடுது. அதனால நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஹெட்டான ஜேக்கப் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணி எனக்கு ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீ ரொம்பவே அவசரப்படுற ஜேக்கப் சொல்லும் போது நம்ம ஹீரோ வில் என்ன சொல்கிறாருன்னா, 3 வருஷமாக நான் இதுக்காக தான் கஷ்டப்பட்டேன். டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு குரங்கு மேலே இப்போ வேலை செஞ்சுருக்கு. கண்டிப்பாக இது வேலை செய்யும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக நிரூபித்து காட்டிடுவேன். ஸோ எனக்கு அப்ரூவல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அந்த ஒரு வாய்ப்பே எனக்கு போதும், நான் நிரூபித்து காட்டுவேன், மனுஷங்க மேலே இதை டெஸ்ட் பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவர் என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் ஜென்சிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட ரிசர்ச் என்னன்னா, இந்த மனுஷங்களுக்கு மூளையில் சில குறைபாடுகள் இருக்கும்ல, அதை க்யூர் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்சைமருக்கும் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையுமே ஒரே மருந்தில் க்யூர் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட ரிசர்ச். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மருந்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ALZ-112. அது ஒரு ஜீன் தெரப்பி. ஸோ அந்த மருந்து தான் அந்த மனுஷங்களுக்கு உண்டாகிற அந்த மூளையில் உள்ள குறைபாடுகளை சரி பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்சைமருக்கும் அது க்யூரை கொடுக்கும். நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ அந்த ஜென்சிஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஏப்ஸ் மேலே அதை பரிசோதனை பண்ணுறாரு. ஸோ டேரெக்டாக ஹியூமன்ஸ் மேலே அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த குரங்குகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இப்போ தான் அவருக்கு ரிசல்ட் பாசிட்டிவாகவே கிடச்சிருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு குரங்கு பிடிச்சாங்களே, அந்த குரங்கு மேலே அதை பரிசோதனை பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட மூளை செயல்பாடு பயங்கரமாக இருக்குது இவங்க நினச்சதை விட. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணால் இது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட எண்ணம். அதனால தான் இப்போ ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பட் நம்ம ஜேக்கப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ரூவல் வாங்கி கொடுத்துட மாட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு போர்ட் ஆஃப் கமிட்டி வைப்பாங்க. அந்த கமிட்டியில் நம்ம ஹீரோ இந்த ரிசர்ச்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதோட சக்ஸஸ் ரேட்டை காமிச்சிட்டக்கப்புறம் தான் ஹியூமன் மேலே இதை பரிசோதனை பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமான்றது அந்த கமிட்டி மெம்பர் எல்லாருமே முடிவு பண்ணி அப்ரூவலை கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி மெம்பரோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவும் ரெடி ஆகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ பிடிச்சிட்டு வந்தாங்களா அந்த குரங்கு, அந்த குரங்கோட பேர் பார்த்தீங்கன்னா பிரைட் ஐஸ். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி மெம்பரோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவரோட ரிசர்ச்சை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லா சிம்ஸுக்குமே நாங்கள் லூகாஸ் டவர் அப்படின்ற ஒரு பசிலை சால்வ் பண்ண கொடுப்போம். பட் அவங்களால அதை மேக்ஸிமம் சால்வ் பண்ண முடியாது. நாங்கள் நினச்ச மாதிரியே இந்த பிரைட் ஐஸ் அப்படின்ற நாங்கள் பிடிச்ச குரங்குமே சால்வ் பண்ணலை. ஆனால் ஒன்ஸ் நாங்கள் AZ-12ன்ற அந்த மாற்று மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நாங்கள் நினச்சதோடவே நல்லாவே அந்த பசிலை சால்வ் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ அந்த மருந்து என்ன பண்ணோன்னா, அது ஒரு ஜீன் தெரப்பி. அது மூளையில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அது தானாகவே சரி பண்ணிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பயங்கர புத்திசாலியாகவும் மாற்றிடும். ஸோ இவர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும் போது அப்படியே
இப்போ அவங்க பிடிச்சாங்களே ஒரு குரங்கு, அதாவது அந்த பசிலை சால்வ் பண்ண அந்த குரங்கு இப்போ நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி அது மறுபடியும் அந்த பசிலை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ரொம்பவே அரகண்டாக நடந்துக்குது. ஸோ அதை பிடிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஒருத்தரோட கையை பிடிச்சி இழுத்து அவர் அட்டாக் பண்ணிடுது. ஸோ அதுக்கப்புறமா ட்ராப் வச்சு அதை பிடிக்கலான்னு பார்க்கும்போது என்ன பண்ணிடுதுன்னா அது ரொம்பவே அரகண்டாக நடந்துக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அது கேஜ்குள்ளே போகாத மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பிடிக்கலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிவிட்டு அதை தப்பிச்சு போகுது. இங்கே நம்ம ஹீரோ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு அந்த மீட்டிங் நடக்கிற அந்த இடத்துலையே வந்து விழுது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க செக்யூரிட்டி அந்த குரங்கை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ நம்ம ஹீரோவால் அந்த ரிசர்ச்சை கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த ஜென்சஸ் கம்பெனியோட ஹெட் ஜேக்கப் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க எல்லா குரங்குகளையும் கம்மியான செலவில் விஷ ஊசி போட்டு சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த குரங்கை மெயின்டைன் பண்ணுற அந்த கீப்பரும் என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. பட் அவன் சொன்னது தான் எல்லா குரங்குகளையும் சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல வில், அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஜேக்கப் கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஜேக்கப் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன் ஒரே ஒருத்தர் தான் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ மறுபடியும் பாரு, ஏன் அது இவ்வளோ அரகண்டாக நடந்துக்குச்சுன்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கே மறுபடியும் வந்து பார்க்கும்போது அங்கே அந்த ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா குரங்கையும் சாகடிச்சிட்டான். அதாவது அந்த குரங்கை மெயின்டைன் பண்ணுற ஒருத்தன். ஆனால் ஒரே ஒரு குழந்தையா குட்டியாக ஒரு குரங்கு இருக்குது, அதை மட்டும் வச்சிருக்கான். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது இன்னைக்கு நம்ம சுட்டு சாகடிச்சோமே பிரைட்டேஸ், அதோட குழந்தை தான் இது அப்படின்னு சொல்கிறான். நம்ம காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வரும்போதே அது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு போல இருக்கு. அதோட குழந்தைய பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது அரங்கண்டாக நடந்துருச்சு. ஸோ நீ கொடுத்த மாற்று மருந்துனால அது அரங்கண்டாக நடந்துக்கல, அது தெரியாமல் சுட்டு சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பயங்கரமாக வருத்தப்படுறாரு. ஸோ இப்போ நம்ம அந்த ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ கிட்ட அந்த குரங்கை கொடுத்து இதை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லும் போது இது என்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி உன்னோட இஷ்டம். நம்மளோட ஹெட் ஜேக்கப் என்ன சொன்னார்னா எல்லா குரங்கையும் சாகடிக்க சொல்லிட்டாரு. இந்த குரங்கையும் சாகடிக்க எனக்கு மனசு வரல, நான் வேணால் சாகடிச்சிருப்பேன், பட் இந்த ஊசியை நீ வச்சுக்கோ, அந்த குரங்கை முடிஞ்சால் கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, அப்படின்னா நீயே சாகடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம அந்த குரங்கை மறுபடியும் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கும் பெருசாக வேறு யாருமே கிடையாது, அவங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அல்சைமர். இப்போ புரியுதா நம்ம ஹீரோ ஏன் அந்த ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்காரு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூளை மந்தமாக தான் வேலை செய்யும், அடிக்கடி எல்லா விஷயத்தையும் மறந்து போயிடுவார். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அந்த குரங்கை காட்டுறாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த குரங்கை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இந்த குரங்குக்கு பேர் வச்சா கேட்கும் போது நீங்களே ஒரு பேரை வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சீசர் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாரு. ஸோ நம்ம சீசரை பார்த்திங்கன்னா நம்ம வில் இருக்கார்ல, அவரும் வீட்லேயே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நாட்கள் போக போக கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் சீசருக்கு அந்த புத்திசாலித்தன்மைன்றது அதிகமாகவே ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க அம்மாக்கும் அந்த மாதிரி ஸ்கில் தானே இருந்துச்சு. ஸோ சீசரோட அம்மாவை வச்சு பண்ண இந்த ரிசர்ச்சை நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவர் நம்ம சீசரை வச்சு வீட்லேயே பண்ண ஆரம்பிக்கிறாரு. தட் மீன்ஸ் சீசரோட புத்திசாலி தளர்ந்த வச்சு அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு, அதாவது அந்த அல்சைமருக்கு. ஸோ சீசர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செஸ்ஸும் விளையாடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பிரைன் செல் பயங்கரமாக டெவலப்பாகவும் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம வில் இருக்கார்ல, நம்ம வில்லோட அப்பா, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அல்சைமர் நோய் அவரை பயங்கரமாக தாக்குது. அவர் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் மறந்து ரொம்பவே அரகண்டாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் நம்ம வில் திருத்தனமாக லேபுக்கு போயிட்டு அங்கே இருக்க சில மெடிக்கல் சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா மேலேயே அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ அந்த அல்சைமருக்கான மருந்து. பட் அவங்க ஹியூமன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கல, பட் அவங்க அப்பா மேலே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சட்டத்தை மீறி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஹோப் தான் அவருக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா நைட்டு அவருக்கு மெடிசனை போட்டுட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது அவங்க அப்பா காணா போய்ட்டாரு. ஏன்னு பார்த்தா அவங்க அப்பா பியானோ வாசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நார்மலாகவே அவருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றது ஞாபகமே இருக்காது. ஆனால் இந்த மருந்தை போட்டதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம மருந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படும் போது சீசர் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ சீசர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரகண்டான ஒரு ஆள் இருப்பான். அவங்க பசங்கள்லாம் லானில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் விளையாடலாம் சொல்லிட்டு அங்கே விளையாட போகும்போது அந்த ஆள் என்ன பண்ணிடுறான் பார்த்தீங்கன்னா நம்ம சீசரை போட்டு பயங்கரமாக அடிச்சிடறான். ஸோ சீசரும் பார்த்தீங்கன்னா பயந்து வந்துடுது. அதுக்கப்புறமா சீசரை இவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ நம்ம வில் இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சீசரை கூட்டிகிட்டு போய் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின், நம்ம வில்லோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வில் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீசரை குணப்படுத்துறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினை வீட்டுக்கு டின்னருக்கும் கூப்பிடுறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சீசருக்கு ஒரு பயங்கரமான வீடியோ அமைச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, இவன் ரொம்ப நாள் இங்கே இருந்துட முடியாதுல்ல, கண்டிப்பாக இவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய விலகாக மாறும் போது அவன் கண்டிப்பாக வேற ஒரு இடத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இப்போ அவர்
பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம சீசரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லோட அப்பாவும் சீசரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ரெட்வுட்ஸ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அடர்ந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சீசரை. ஸோ எப்போவுமே வீட்டிலே தானே இருக்கான், அதனால அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை என்ஜாய் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் நம்ம அதுக்கப்புறம் வில்லோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சீசர் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு பயங்கரமாக தாவி மரத்து மேலாம் ஏறி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே காலங்கள் கடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம சீசர் கொஞ்சம் வளர்ந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. ஸோ அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த குரங்குங்களுக்கு உண்டான அந்த பிஹேவியர் இருக்கும்ல, அடிக்கடி அந்த ரூடான பிஹேவியர், அந்த பிஹேவியர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம சீசருக்கு வர ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசர் புத்திசாலித்தனமாக நடந்துக்குது. ஸோ அதையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சீசரோட அம்மா இருக்காங்களே, அதாவது ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு இருப்பாங்களே, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்துல தான் அவங்க அம்மா நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஹீரோயினும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நீ இயற்கைக்கு மீறி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்க. ஸோ சீசரை இன்னும் நிறைய நாள் இங்கே நீ வச்சுக்க முடியாது, என்னதான் நீ ரிசர்ச் பண்ணாலும் அவனை கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போய் நீ விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சீசரும் மேலே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனுக்கு ஈக்குவலான ஒரு மிருகம் மாதிரி தான். அதுக்கு எல்லாமே புரியும், என்ன பேசுகிறாங்க அப்படின்றதும் தெரியும். அதனால தான் அது அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுற மாதிரி மூச்சை காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வில்லோட அப்பாவுக்கு மறுபடியும் அந்த அல்சைமர் நோய் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஹீரோ போட்ட மருந்து வேலைக்காகல போல இருக்குது. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, வெளியே போயிட்டு இந்த காரை நான் எடுத்து ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவனோட காரை எடுத்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இதை பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஆர்குமெண்ட் பண்ணி அந்த வில்லோட அப்பாவை போட்டு அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்திங்கன்னா மேலே இருந்து நம்ம சீசர் பார்த்துடுது. அதுக்கு உடனே கோவம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சி அடித்து அவன் விரல பிடிச்சி கடிச்சு வச்சிடுது. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் கதறிட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, ஸோ உடனே அனிமல் ரெஸ்கியூக்கு கால் பண்ணி அந்த குரங்கை பிடிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம சீசரையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ சீசர் இப்படி பிடிச்சிட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சீசரை காப்பாற்றி அந்த அனிமல் ரெஸ்கியூ பண்ண அந்த இடத்துல அந்த ஹெட் இருப்பார் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அந்த விலங்கை ரொம்பவே ஆபத்தான ஒரு மிருகம். ஸோ அதனால் எங்கெல்லாம் குரங்கு இருக்கோ அதே இடத்துல அந்த குரங்கை கொஞ்ச நாள் வச்சுட்டு இருக்கணும், அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுதான் ரூல். ஸோ அந்த ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீசரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த குரங்குங்களாக வச்சுட்டு இருக்க ஒரு இடம். ஸோ இப்போ நம்ம சீசரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே விட்டுட்டு அந்த இடத்த லாக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம சீசர் கிட்ட பார்த்தீங்கன்னா வில் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வந்துடுவோம், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இரு, ஸோ நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிகாஸ் ரூல் படி அவர் இங்கே இருந்து தான் ஆகணும். ஸோ நம்ம வில்லும் பார்த்தீங்கன்னா அவன் மற்ற சிம்ஸ் கூட பழகினது கிடையாது, அவன் இங்கே தங்கிடுவான் அப்படின்னு சொல்லும் போது 2 நாள் கழிச்சு நீங்களே வந்து பாருங்கள் அவன் ஒன்றா ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூவை மெயின்டைன் பண்ணுற ஹெட் இருக்கார், அதாவது அந்த கேஜை மெயின்டைன் பண்ணுறவர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கேஜை மெயின்டைன் பண்ணுற ஹெட்டோட பையன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம சீசரை அப்படியே ட்ராவல் பண்ணி கூட்டின்னு வர வச்சு ஒரு கேஜில் போட்டு லாக் பண்ணிடுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா சீசரை பயங்கரமாக ஒழுங்கிட்டு வர போகிறான். இப்போ சீசர் பார்த்தீங்கன்னா கேஜில் வந்தோடனே அதுக்கு பக்கத்தில் இருக்க நிறைய கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பான்சியும் கத்த ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஒரு புது குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்லை, அதனால் அவர் ரொம்பவே பயப்படுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சீசரை எப்படியாவது சீக்கிரமாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த பப்ளிக் ப்ராசிக்யூஷன் இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த விலங்குகளை பிடிச்சி வச்சுருப்பாங்க, ஸோ ஆபத்தான விலங்குனா கொண்டுடுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் சீசரை உடனே வெளியே எடுத்தாகணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போவே பெர்மிஷன் கேட்டால் ரொம்ப அநியாயம், 3 மாதம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ 3 மாதம்லாம் வெயிட் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி கேஸில் முதல்ல விலங்குகளை கொண்டுடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் விரலை பிடிச்சி கடிச்சதில்ல, ஸோ அதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு போய் கூண்டில் வச்சிருக்காங்க. சீக்கிரமாக நம்ம ஹீரோ வெளியே எடுக்கணும்னு பார்க்குறாரு, பட் அவரால் முடியல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவரோட அப்பாவுக்கு மறுபடியும் அந்த அல்சைமர் நோய் வந்து ரொம்ப முத்தி போயிடுது. நம்ம ஹீரோ அந்த அல்சைமர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி போட்டிருப்பார், பட் அதையே முறியடிக்கிற விதமாக அவரோட உடம்புல ஒரு வைரஸ் உருவாகியிருக்கும். ஸோ இப்போ அந்த வைரஸை க்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு மாற்று மருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜேக்கப் இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, நான் எங்கள் அப்பாவோட உடம்புல அந்த ALZ வைரஸை அழிக்கிறதுக்கான மருந்தை போட்டேன், பட் இருந்தாலும் அவரோட உடம்புக்குள்ள அந்த மருந்தையே அழிக்கிற மாதிரி ஒரு வைரஸ் உருவாச்சு, அந்த வைரஸ்க்கு ஒரு மாற்று மருந்து நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேக்கப் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால என்னோட இன்னொரு டைம் கூட நான் கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த அல்சைமருக்கு கண்டிப்பாக ஒரு கியூரை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேக்கப் பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ குரங்குங்க மேலே அதை டெஸ்ட் பண்ண முடியுமோ டெஸ்ட் பண்ணி எனக்கு உடனே அந்த மருந்தை நீ வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீசரை காட்டுறாங்க. சீசரை பார்த்தீங்கன்னா கேஜில் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கும்போது சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரகண்டான ஒரு பையன் இருப்பான்ல, அவன் சாப்பாடை பார்த்தீங்கன்னா நம்ம சீசருக்கு ரொம்ப ஒழுங்காக இல்லாமல் தூக்கி போடுறானா, அந்த சாப்பாடை நம்ம
சீசர் என்ன பண்ணுறா அவன் மேலே தூக்கி போட்டுருது. அதனால அவன் செம்மையாக கோவமாயிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டர் அது மேலே ஃபோர்ஸாக அடிச்சு நம்ம சீசரை பயங்கரமாக கடுப்பேற்றி விட்டுறான். ஸோ நம்ம சீசருக்கு பார்த்தீங்கன்னா அப்புறமா வீடோட ஞாபகம் வந்து அங்கே இருக்க கல்லை எடுத்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னலில் உட்காந்துட்டு இருக்கோம் எப்போவுமே. ஸோ அந்த ஜன்னலை பார்த்தீங்கன்னா அப்படியே செவுத்தில் வரைஞ்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வில்லை தான் காட்டுறாங்க. வில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மருந்தை மறுபடியும் கண்டுபிடிக்கணும், அந்த க்யூரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா புதுசாக ஒரு குரங்கை கூட்டிகிட்டு வராங்க. அந்த குரங்கு பேர் பார்த்தீங்கன்னா கோபா. ஸோ இதுக்காக கூட்டிகிட்டு வராங்கன்னா ஸோ இப்போ நம்ம சீசரும் பார்த்தீங்கன்னா அந்த கேஜில் இருக்குது, அதோட அம்மாவும் இறந்து போயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு குரங்கு கிட்ட தான் அதை டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சுவாசிக்கக்கூடாது. ஸோ அப்படி சுவாசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மாஸ்க்கை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு ஆட ஆரம்பிக்குதா. அதனால பக்கத்தில் நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, ஸோ அவரோட மாஸ்க் பார்த்தீங்கன்னா அவுந்துடுது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த காற்றுல அது பரவி அந்த கெமிக்கல் மூக்குக்குள்ளே போயிட்டு அவர் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆயிடுறாரு. ஸோ மாற்று மருந்து கண்டுபிடிக்கிற இடத்துல இவங்க ஒரு புது வைரஸை உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம சீசர் தான் காட்டுறாங்க. சீசர் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடுற டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேஜில் இருக்க எல்லா ஏப்ஸையும் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுறாங்க. ஸோ ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா பாலை உருட்டி விட்டு விளையாட கூப்பிடுது. பட் அதில் ஒரு ஏப் பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் சட்டையை மோந்து பார்த்து அதோட சட்டையை கிழிச்சு ஸோ புது ஆள் உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசர் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கொரிலா வேறு ஒன்று இருக்கும், ஒரு பெரிய குண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சீசரை போட்டு எல்லா குரங்குகளும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறான்னா அந்த அரகன் பாய் இருப்பான்ல, ஸோ அவன் மயக்க மருந்தை எடுத்து அந்த சீசர் அட்டாக் பண்ண குரங்கையும் சொல்கிறான், சும்மா இருந்த நம்ம சீசரையும் சொல்கிறான். ஸோ நம்ம சீசர் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத உள்ள இருக்குது. அதனால சீசரை இவன் கொஞ்சம் சுட்டு மயக்கம் அடைய வச்சிடறான். ஸோ அப்படின்னு சீனை கட் பண்ணால் அந்த கோபா அப்படின்ற குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த குரங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு இம்யூன் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு போல இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஜேக்கப் அப்படின்ற அவன் இருக்கான்ல அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட், அவனோட பேரை பார்த்தீங்கன்னா போர்டில் எழுத்துது. ஸோ அதை அந்த ஜேக்கப் பார்த்துட்டு பரவாயில்ல அந்த மருந்து வேலை செஞ்சிருச்சு போல சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பட் அந்த மருந்து வேலை செஞ்சால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் உருவாகியிருக்கு. அந்த வைரஸோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருமும் போது ரத்தம் வந்துடுது. ஸோ அதை நம்ம வில் கிட்ட அவர் மறைச்சிட்டாங்க வந்து கிளம்பிடுறாரு. அவங்க க்யூரை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வைரஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வில்லோட ஃப்ரெண்டுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல வில், அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சீசரை கூட்டிகிட்டு போகலான்னு வரும்போது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, நீங்கள் உடனே கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் சீசரை பார்த்தீங்கன்னா பாவமாக பார்த்துட்டு என்னால் இப்போ முடியாது, ஆனால் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போகும்போது நம்ம சீசருக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஸோ அது கல்லுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடை வரைஞ்சி வச்சுருக்கோம்ல ஜன்னலில், ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கல்லாலே வந்து அழிச்சிட்டு நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் கோவமாக உட்காந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஹோப் இருந்திருக்கும், அந்த ஹோப் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக உடஞ்சி போயிடுச்சுல, அதனால இப்போ பயங்கரமாக அது டென்ஷன் ஆகிடுது. ஸோ இது நார்மலான குரங்கே கிடையாது, ஒரு அப்நார்மலான குரங்கு, புத்திசாலியான குரங்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீசர் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளே கிரவுண்ட் வழியாக போயிட்டு மேலே அந்த ஜன்னல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஜன்னல் வழியாக எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய கேஜில் ஒரு குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கே தூரத்தில் பார்க்குது, ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கு போல இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அரகண்டான பையன் இருக்கான்ல, அவன் அந்த கேஜில் இருக்க அந்த குரங்களை சுற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீசரோட கேஜுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம சீசர் அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து அவனை பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான். சரி எதுக்குடா இப்படி பண்ணிச்சுன்னு பார்த்தா அந்த ஒருத்தன் வந்திருப்பான்ல அவன் ஃப்ரெண்டு, அவன் ஓப்பனர் ஒன்று வச்சுருப்பான். ஸோ அந்த ஓப்பனரை பார்த்தீங்கன்னா அது சுட்டிருக்கோம். அதை சுட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஒரு கீ மாதிரி ரெடி பண்ணி அதோட கேஜை ஓப்பன் பண்ணிடுது. கேஜை ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கொரிலாவை அடைச்சி வச்சிருப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கொரிலா கேஜை ஓப்பன் பண்ணி விட்டுடுது. ஸோ ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அது பயங்கரமாக கத்துது, ஆனால் வெளியே வரதுக்கு தயங்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம சீசர் துரத்தலான்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டு விளையாடிட்டு இருக்கோம். ஏன்னா பல வருஷமாக அந்த கொரிலாவை அந்த குண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்களே, ஸோ தனக்கு விடுதலை இது கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீசருக்கு அது ஒரு மரியாதை கொடுக்குது. ஸோ சீசர் இந்த கொரிலா வச்சு ஏதோ ஒரு ட்ரிக் பண்ண போகுது. அது இப்போ என்னன்னு பார்க்கலாம். நம்ம சீசர் கூட ஒரு குரங்கு சண்டை போட்டிருக்கோம்ல, அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீசரை எழுப்பி கூட்டிகிட்டு அந்த பிளே கிரவுண்டுக்கு வருது. ஸோ அந்த சீசரை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வரும்போது பக்கத்தில் நம்ம கொரிலா குரங்கு கத்துது. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சீசர் அந்த குரங்குக்கு கமாண்ட் போடுது. என் பக்கத்தில் பார்த்தீங்களா கொரிலா இருக்கான், அவங்க நான் கட்டி சாப்பிட்ருவான், அதனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை அந்த சீசர் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு கொடுத்து எல்லாருக்குமே போடு அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதாவது ஒரு லீடர்ஷிப்பை நம்ம சீசர் இங்கே கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல வில், அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிடுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாரு.
ஸோ நம்ம ஹீரோவோட அப்பா எதனால் இறந்துருப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த மாற்று மருந்து கொடுத்துருப்பார்ல, ஸோ அதோட சைடு எஃபெக்ட்னால அவர் இறந்துருப்பாரு. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த மருந்தை கண்டுபிடிக்கும் போதே அது கூடவே ஒரு வைரஸும் ஒன்று ரெடி ஆகிடும். இப்போ புதுசாக கோபா அப்படின்ற ஒரு குரங்கு மேலே இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்களே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆனால் அது கூட சேர்ந்து ஒரு வைரஸும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ஹீரோ இப்போ நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, உடனே ஜேக்கப் கிட்ட போயிட்டு உடனே ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஜேக்கப் இருக்கார்ல, இந்த குரங்கு மேலே இந்த நீ கண்டுபிடிச்ச மருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, அதனால இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, எனக்கு இதனால் பயங்கரமான பணம் கிடைக்கும், ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், மனுஷங்க மேலே அடுத்த அப்ரூவலை நான் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லும் போது, நல்லா கேளு, சொன்னால் புரிஞ்சுக்கோ, மனுஷங்க மேலே அப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், பிகாஸ் இது ஒரு வைரஸ், மனுஷங்க உடம்புல எப்படி வேலை செய்யணுன்றது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, இதுக்கு அப்ரூவல் கொடுக்காத, இந்த ரிசர்ச்சை மறுபடியும் கண்டினியூ பண்ணாத அப்படின்னு ஜேக்கப் கிட்ட எவ்வளோ சொல்லி கேட்டோம், அவர் அதை ரிசர்ச்சை மறுபடியும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதை நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் இந்த வேலையில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படி இந்த சீனை கட் பண்ணால், இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல வில், அவரோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுல்ல, அவர் பார்த்திங்கன்னா உடனே என்ன பண்ணுறாருனா, அந்த வைரஸோட இம்பாக்டை பற்றி எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம ஹீரோ வீட்டில் இல்லை. சரி பின்னாடி வழியாக போகலான்னு பார்த்தா பின்னாடி வழி பூட்டி இருக்குது. பக்கத்தில் ஒருத்தனோட விரலை கடிச்சிட்டு வருமா சீசரு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் மேலே அப்படியே தும்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா அப்படியே ஒரே ரத்தம் தெரிக்குது. முதல்ல இங்கே வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்திடுறாரா, சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இந்த ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல அவருக்கு பரவிடுது, இப்போ இவருக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசை எடுத்துன்னு வந்து லஞ்சமாக கொடுத்து நான் சீசரை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜ் இருப்பார்ல ஆப்ரேட்டர், அவர்கிட்ட சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் சீசரை போய் கூப்பிடும் போது சீசர் வரமாட்டேங்குது. கேட் வரைக்கும் வந்துட்டு கேட்டை சாத்திட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துக்குது. ஸோ நம்ம வில்லுக்கும் எதுவும் புரியல. சரி அவன் இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வில்லும் போயிட்டாரு. பட் நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா தேம்பி அழுவுது. அதுக்கு வீட்டுக்கு போகணுன்றது ஆசை தான். பட் இருந்தாலும் இங்கே இருக்க குரங்கை நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த குரங்கை தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சீசர் தியாகம் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா அந்த கொரிலா மாதிரி குரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமான ஒரு சண்டை செஞ்சுட்டு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணிச்சுல, அதெல்லாம் எதுக்காகனா இந்த குரங்கை இங்கேருந்து லீடர்ஷிப் பண்ணி காட்டுக்கு வெளியே தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் சீசர் பார்த்தீங்கன்னா இப்போ வரமாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம சீசருக்கு பார்த்தீங்கன்னா உராங்குட்டன் மாதிரி அங்கே ஒரு குரங்கு ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் கிட்ட நீ எப்படி இங்கேருந்து எங்களை தப்பிக்க வைப்ப அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சீசர் என்ன பண்ணுதுன்னா, எல்லாருமே ஒன்றா இருப்போம், ஸோ ஒன்றா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லும் போது, இந்த குரங்குங்களாம் ரொம்பவே முட்டாளான குரங்குங்க, நீ கரெக்டாக நீ வழி நடத்தவே முடியாது, அதுங்க மூலம் அவ்வளோதான் வேலை செய்யும், எல்லா குரங்களும் உன்ன மாதிரி புத்திசாலியான குரங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இப்போ தான் நம்ம சீசருக்கும் ஒரு ஐடியா வருது. ஸோ சீசர் மட்டும் தான் அந்த குரங்குங்களே புத்திசாலியான குரங்கு, மிச்சம் எல்லாம் நார்மல் குரங்கு தான். ஸோ அதை வழி நடத்தணும்னா அதுக்கு என்ன ஒரு மருந்து கொடுத்தாங்களோ அதே மருந்து இந்த குரங்கு எல்லாத்துக்குமே கொடுத்தா அதுங்களும் புத்திசாலி ஆகிடும்ல. ஸோ அதனால் சீசர் என்ன பண்ணுதுன்னா, நைட்டோட நைட்டாக அந்த கூண்டுலேருந்து தப்பிச்சு, அதாவது அங்கே இருக்க கேஜ்லேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அவர் ஃப்ரிட்ஜில் அவங்க அப்பாக்காக ஒரு மருந்து கொடுத்துருப்பாள், அந்த அல்சைமர் மருந்து, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க அந்த கேஜில் இருக்க எல்லா குரங்குகிட்டையும் பரப்பி விட்டுருது. ஸோ அதுங்களும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக மாறிடுது. ஸோ இப்போ நம்ம அந்த கேஜை ஆப்ரேட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது கண்ணாடியில் ஒரு விஷயத்தை பார்ப்பார். அதாவது என்னன்னா, நம்ம சீசரை சுற்றி ஏகப்பட்ட குரங்கு நம்ம சீசர் சொல்கிறது கேட்குற மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கோங்க. ஸோ ஒரு லீடர் நின்றுட்டு இருக்கும்போது அவர் லீடர் சொல்கிறத கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோங்க. அதாவது நம்ம சீசர் கொடுத்த அந்த மருந்தோட எஃபெக்ட் தான். அதை அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாரு. ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா குரங்குங்களுமே புத்திசாலி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நைட் ஆகிடுது. இப்போ எல்லா கேஜையும் பார்த்தீங்கன்னா அந்த ரகட் பாய் இருக்கான்ல, அவன் செக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ப்ளே கிரவுண்ட்லேயே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒழுங்கு மாதிரி அவன் கூண்டுக்கு போக சொல்லிட்டு நம்ம சீசருக்கு கரண்ட் ஷாக்லாம் கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் நம்ம சீசர் என்ன பண்ணுதுன்னா, அவன் கையை பிடிச்சி நோ அப்படின்னு சொல்லி பேசுது. அதை பார்த்தோன்னே அவன் செம்மையாக ஷாக் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஜ் ஆப்ரேட் பண்ணுறவனுக்கு ஒரு தம்பியும் இருப்பான், அவனும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு அவனை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு கட்டி வச்சிருது. ஸோ இப்போ நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா கேஜில் இருக்க எல்லா குரங்கையும் அவுத்து விட்டுருது. அந்த கேஜ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தால ஒருத்தன், அவனோட தம்பி ஒருத்தன் இருப்பான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை மட்டும் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ ஷாக் அடித்து அவனை கீழே விழ வச்சதில்ல நம்ம சீசர், அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சீசர் அட்டாக் பண்ண வரும்போது தண்ணி எடுத்து அந்த கரண்ட் ஷாக் வழியாக அடித்து அவனை சாகடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரகடான ஆள் பார்த்தீங்கன்னா செத்தே போயிடுறான். இப்போ நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா சீசரோட தலைமையில் அந்த எல்லா குரங்குங்களும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகுதுங்க. ஸோ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோம்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வீட்டில் செத்து கிடக்குறாரு. ஸோ இப்போ நம்ம சீசரோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்வுட்ஸ் அப்படின்ற அந்த பிரிட்ஜை தாண்டினா ஒரு பயங்கரமான ஒரு அடர்ந்த காடு இருக்கும்ல, ஸோ அந்த காட்டுக்கு எப்படியாவது இந்த குரங்குங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது போகிறதுக்கு முன்னாடி
இந்த ரீசர்ச் சென்டர் இருக்குல்ல, நம்ம ஹீரோ வேலை செஞ்சார்ல, அங்கே இருக்க குரங்களையும் ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போகணுன்றது தான் இவங்களோட அல்டிமேட் பிளானே. ஸோ இப்போ அந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நம்ம சீசர் இறங்கியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எழுந்துறாரு. எழுந்து பார்த்தா சீசர் ரூம் திறந்துருக்கு. சரி என்னடா இது சீசர் வந்திருப்பானான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீசர் ஒரு கூண்டில் இருந்திருக்கோம்ல, ஸோ அந்த கேஜ் ஆப்ரேட்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லா கேஜில் இருக்க எல்லா குரங்கும் காணாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஜ் ஆப்ரேட்டர் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அழுது உட்காந்துட்டு இருப்பான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன் குரங்கு பேசுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஸோ நம்ம சீசர் இங்கே இருக்க எல்லாரையும் தப்பிக்க வச்சு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம சீசர் எங்கே போயிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த ரிசர்ச் சென்டருக்கு தான் அவரும் போறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி அந்த சீசர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அந்த ரீசர்ச் சென்டருக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லா குரங்குகளையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணி கண்ணாடியெல்லாம் உடச்சி அங்கே இருக்க குரங்குகளை தப்பிக்க வைக்குது. ஸோ இந்த எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரங்குகளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டரில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிட்டியே ஒருமே பரபரப்பாயிடுது. அந்த ஜேக்கப் இருக்கால, அவன் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சென்டருக்கு வந்து பார்க்கும்போது எல்லா இடமும் உடஞ்சு கிடக்கும். என்னடா சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது எல்லா குரங்குகளும் இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கோங்களா, துண்டக்கான சொல்லி இவன் ஓடிடுவான். ஸோ இப்போ நம்ம சீசர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்க எல்லா குரங்கும் எங்கெங்கெல்லாம் குரங்கெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்களோ அந்த எல்லா குரங்குகளையும் ஃப்ரீ பண்ணி அந்த குரங்குங்கள்லாம் கைட் பண்ணிவிட்டு அப்படியே வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். போலீஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம சீசரோட ஆளுங்களும் பார்த்திங்கன்னா அந்த குரங்குங்க மனுஷங்களை அடித்து போடுங்க. சில இடத்துல அந்த குரங்க செத்தே போயிடுங்க. சில மனுஷங்களை பார்த்திங்கன்னா அதுங்களும் அடித்து போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ரெட் ஹுட்ஸ் அப்படின்ற அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த பிரிட்ஜு கிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகிடுது. பிகாஸ் அந்த குரங்குகள் பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ போலீஸும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அங்கே வந்து ஓடுங்க சொல்கிறாங்க. ஸோ அதே இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. ஸோ இப்போ அந்த குரங்குகளை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் படி பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு பின்னாடி இருந்து அந்த குரங்குகளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த குரங்குங்க அவங்கள விட புத்திசாலித்தனமா குதிரையில் வந்து அந்த இருக்க எல்லா போலீஸையும் அட்டாக் பண்ணுதுங்க. ஸோ அங்கே நடக்கிற சண்டையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்கு செத்து போயிடுது. நம்ம சீசர் ஃபஸ்ட்டு அந்த கேஜ்லேருந்து ஒரு கொரிலா ரிலீஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த கொரிலாவும் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சண்டையில் இறந்து போயிடுது. ஸோ நம்ம சீசருக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவம் வருது. அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக அடித்து போட்டு புரட்டி எடுக்குது. அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேக்கப்ன்ற ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் தான் இந்த எல்லா குரங்கையும் வழி நடத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். ஸோ அந்த குரங்கு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா நம்ம சீசரோட ஆளுங்க எல்லாம் அட்டாக் பண்ணும்போது ஹெலிகாப்டர் டமால்னு கீழே விழும். ஸோ அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே தான் ஜேக்கப்பும் இருப்பான். ஸோ நம்ம இனத்திலே பாதி பேர் இவன் அழிச்சிட்டான், இவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சீசர் வந்து அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கு. அவன் ஹெல்ப்னு கேட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சீசர் அந்த கோபான்னு ஒரு குரங்கை வச்சு இவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த குரங்குக்கு சிக்னல் கொடுக்கும்போது அந்த கோபா வந்து என்ன பண்ணுதுன்னா இவனை காப்பாற்றுன்னு பார்த்தா அப்படியே நசுக்கி விட்டு அந்த ஹெலிகாப்டர் கீழே தள்ளி விட்டுது. ஸோ அந்த ஜேக்கப்ன்றவன் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட கீழே வந்து செத்தே போயிடுறான். ஸோ நம்ம சீசர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குரங்குகளை கூட்டி கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக காரை எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு. சீசர்னு கத்தும் போது அந்த கோபான்ற குரங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சீசர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து கோபாவை தள்ளி விட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அது பார்க்கும். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நீ வீட்டுக்கு வந்துரு, பழையபடி நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சீசர் என்ன பண்ணுன்னா முதல் முறையாக இதுதான் சீசரோட வீடு அப்படின்னு காதில் சொல்லும். ஸோ சீசர் முழுசாகவே பேச ஆரம்பிக்கும் மனுஷங்க கிட்ட இனிமே. ஸோ அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இதுதான் இனிமேல் உன் வீடு, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீசரை ஒரு குட் பாய் சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இப்போ நம்ம சீசர் பார்த்திங்கன்னா இதுதான் என் வீடுன்னு சொல்லிவிட்டு திரும்பி அங்கே இருக்க எல்லா குரங்குங்களையும் பார்க்கும். நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு கண்ணை காமிச்சிட்டு இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி அங்கேருந்து நடந்து போகும். ஸோ நம்ம சீசர் தான் இனிமேல் இந்த குரங்கு கூட்டத்துக்கு தலைவன். ஸோ அது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் ஏறும்ல, ஸோ அதே மரத்தில் அது ஏறுது. அங்கேருந்து ஒரு வியூ போகுது. அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. பட் படம் இன்னும் முடியல. ஸோ இவங்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கும் போது ஒரு வைரஸ் கிரியேட் ஆச்சுல்ல, ஸோ அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பர்சனுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அந்த பர்சன் பார்த்திங்கன்னா நம்ம சீசர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருப்பான்ல, அவனுக்கு பரப்பி விட்டுருப்பான். ஸோ இப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா பொட்டிப்படிக்கெலாம் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஸோ அவனுக்கும் அந்த வைரஸ் பரவி இருக்குது. ஸோ அந்த வைரஸ்னால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொடூரமாக சாவாங்க. அதுதான் அந்த வைரஸோட இம்பேக்டே. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஸோ ஏர்போர்ட்லேருந்து அப்படியே அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக படம் முடியல. இந்த படத்துக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டும் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த படத்தோட 4th பார்ட் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம். அதனால தான் இதை நான் கஷ்டப்பட்டு போட்டுறேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டும் கூடிய சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.